இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கே டென்ஷனில் தான் வந்து இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய டேர்னிங் பாயிண்டோட பரபரப்பாக வந்து இருந்துச்சு. அருணோட கோவம், மனோஜ் ரோஹிணியோட தர்ம சங்கடமான நிலைமை, இது எல்லாமே நம்மளை வந்து ஆர்வமாக வந்து பார்க்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மீனா வந்து முத்து கொடுத்த பணத்தை வந்து சந்திராட்டு வந்து கொடுக்குறா. இதை பார்த்து அருண் வந்து கோவப்பட்டு, நான் என்னோட அம்மா வந்து கூட்டிட்டு போறேன், அது எப்படி அவங்களுக்கு வந்து நான் செலவு பண்ணாமல் விடுவேன், அவங்களோட எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து நான் தான் வந்து பொறுப்பு, இப்படி முத்து வந்து பணம் கொடுத்தா என்ன வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா, என்னோட வேல்யூ எங்கே போச்சு அப்படின்னு வந்து கேட்குறான். மீனா வந்து அமைதியாக அருண்கிட்ட தப்பா வந்து புரிஞ்சுக்காதீங்க, முத்து வந்து அக்கறையில் தான் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் அதை வந்து அருண் கேட்காம வந்து கோவப்படுறாரு. அவரோட கோவம் வந்து உச்சிக்கே வந்து போயிடுது. இதனால சந்திரா வந்து பணத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து அருண் பிஹேவ் பண்ணதுக்கு அப்புறம் மீனா வந்து மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து அன்னெசரி ஃபைட் மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அருண் வந்து மனசுக்குள்ள சைலண்டா வாவ் அப்படின்னு வந்து நினைச்சுக்கிறேன். எப்படி பணத்தை வந்து வேணான்னு திருப்பி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த ஃபேமிலியில இருந்து வேணான்னு துரத்தி விட வைக்கிறேன் அப்படின்னு வந்து மனசுல வந்து சபதம் போட்டுட்டு இருக்கான். அந்த மன சபதம் தான் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா மெயின் டர்னிங் பாயிண்ட். அங்க ஷோரூம்ல மனோஜ் ரோஹிணியும் ஆல்ரெடி டென்ஷன்ல வந்து இருக்காங்க. அப்ப ராஜா ராணி வக்கீலோட வந்து பேசுறாங்க. பணத்தை கொடுங்க அப்படின்னு வந்து மனோஜ் கேட்கறான். அதுக்கு வக்கீல் என்ன சொல்றாருன்னா, அவங்க ஏன் வந்து பணத்தை கொடுக்கணும், அவங்க திருடவே இல்லையே, நீங்க தானே ராணிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை கண்டுபிடிச்ச புருஷனுக்கு நீங்க திருட்டு பட்டம் கொடுத்துட்டு பிளேம் பண்ணிட்டீங்க, எவிடன்ஸ் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு மனோஜ் மேல பழிய திருப்பிடுறாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரோஹிணி வந்து ஷாக் ஆகிறாங்க. மனோஜுக்கு கை கால் எல்லாமே நடுங்குது. மனோஜோட இந்த மோசடிக்கு ரோஹிணி வந்து சப்போர்ட்டா வந்து நிக்கிறாங்க. உடனே லாயர் இன்னும் வந்து பிரஷர் பண்றாரு, போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணிடலாமா அப்படின்னு வந்து வக்கீல் வந்து மிரட்டுறாரு. அதுக்கு மனோஜ் ரோஹிணியும் பயந்து போயிடுறாங்க. உடனே மனோஜ் வந்து கொலாப்ஸ் ஆகிற மாதிரி, நோ சார், போலீஸ் எல்லாம் வேண்டாம், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் லாயர் வந்து டிமாண்ட் பண்றாரு, அப்படின்னா 3 lakhs வந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு மனோஜ் ரோஹிணியும் ஒரே டைமிங்ல வந்து ஷாக் ஆகிறாங்க. எங்களால இப்படி ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பாசிபிள் அப்படின்னு வந்து மனோஜ் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு மந்த்லி 30,000 வந்து கொடுங்க அப்படின்னு வந்து வக்கீல் சொல்றாரு. அதுக்கு ரோஹிணி கோவப்பட்டு வந்து திட்டுறாங்க, இது ஓவரா இருக்கு, எங்களால எல்லாம் முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. மனோஜ் சைலண்டா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். போலீஸ் கேஸ் அவாய்ட் பண்ணணும்னா ஃபைனலி அக்ரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து திங்க் பண்றான். ஓகே, அட்லீஸ்ட் 25,000 4 டைம்ஸ் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு ரோஹிணி வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனாலுமே சிச்சுவேஷனுக்கு ஓகே சொல்ல வேண்டிய நிலைமையில வந்து இருக்காங்க. ஸ்ருதி வந்து ரவி வேலை செய்யற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீத்து வந்து மீட் பண்றா. ஸ்ருதி ரவிக்கு ஒரு இன்விடேஷன் வந்து கொடுக்குறா. நீத்து சர்ப்ரைஸ்டு டோன்ல, இவ்வளோ போல்டா நீ ஏதோ பண்ண போற மாதிரி இருக்கு ஸ்ருதி அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஆச்சரியமா இருக்கு, உனக்குள்ள இவ்வளோ துணிச்சல் இருக்கா அப்படின்னு, சர்ப்ரைசிங்கா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றா. இந்த மாதிரி நீத்து சொன்னதுக்கு அப்புறம் ஸ்ருதி ஏன் என்னால் செய்ய முடியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு வந்து கேட்குறேன். எல்லாருமே என்னை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, ஆனால் நான் ப்ரூவ் பண்ணுவேன், நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவேன், அதில் ரவி நீ தான் வந்து என்னோட சீஃப் செஃப் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ரவி வந்து ஸ்ருதிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை இல்லாமல் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு ஸ்ருதி, யார் என்ன சொன்னாலும் நான் ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. ரவியை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீ தான் வந்து என்னோட ரெஸ்டாரண்ட் சீஃப் செஃப் அப்படின்னு வந்து ஃபைனலாக வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸ்ருதி இந்த மாதிரி பேசுனதை கேட்டு ரவிக்கு வந்து பயம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அவள் ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிடுவாளோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு ரவி சொல்றான். இதை கேட்ட உடனே நீத்து வந்து ரவி இங்கிருந்து போக விடாம பண்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறா. நெக்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா, முத்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மீனாவை பார்த்து கேஷுவலா வந்து கேட்கறான், அம்மா கிட்ட கொடுத்த பணம் வந்து கொடுக்கல போல அப்படின்னு வந்து கேட்கறான். அப்போ மீனா வந்து நடந்த உண்மை எல்லாமே வந்து சொல்றாங்க. அதுக்கு முத்து வந்து, காமா பரவாயில்ல, அந்த காசை உண்டியில போட்டு வை அப்படின்னு வந்து சொல்றான். அப்போ மீனா வந்து முத்துட்டா கோவப்படலையா அப்படின்னு வந்து ஆச்சரியமா கேட்கறா. அப்போ முத்து சிரிச்சுட்டு என்ன சொல்றான்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் சீதா வந்து நல்லா இருக்கணும், அதுதான் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து முத்து சொல்றான். இதை கேட்ட உடனே மீனாவோட கண்ணு வந்து கலங்கிடுது. பாசத்தோட முத்துக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க. ஃபைனல் சீன் பார்த்தீங்கன்னா இமோஷனலாக வந்து இருக்கு. ரோஹிணி கிறிஷை கூட்டிட்டு போர்டிங் ஸ்கூலுக்கு வரா. அதை பார்த்த உடனே கிறிஷ் வந்து ஷாக் ஆகிறான். அப்போ கிறிஷ் வந்து அழுதுட்டே, அம்மா என்ன வந்து போர்டிங் ஸ்கூல்ல ஏன் கூட்டிட்டு வந்தீங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றான். ரோஹிணி சைன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே செஞ்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. மகேஸ்வரி வந்து கார்டியனை வந்து சைன் போட சொல்லிட்டு அங்கிருந்து ரோஹிணி வந்து போகும்போது கிறிஷ் வந்து அழுதுட்டே இருக்கான். கிறிஷ் வந்து ஹெல்ப்லெஸ் ஆயிட்டான். இப்போ அவனோட மனசு வந்து உடஞ்சு போயிடுச்சு. என்னை விட்டுட்டு போயிடாதமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த அழுகு தான் எபிசோடு கிளைமேக்ஸா நமக்கு ஒரு பெரிய இமோஷனல் இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்கு. இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இவ்வளோ ட்விஸ்ட், ஃபைட், துரோகம், லவ், பெயின் எல்லாமே ஒரே எபிசோட்ல வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அருணோட சபதம், மனோஜோட ப்ராப்ளம், ஸ்ருதி பிஸ்னஸ் ட்ரீம், மீனா முத்து பாசம், கிறிஷோட சோகம், அடுத்து என்ன நடக்க போகுதோ தெரியல. அருணோட சபதம் வந்து ரியாலிட்டி ஆகுமா, மனோஜ் போலீஸ் கேஸில் வந்து சிக்குவானா, ஸ்ருதி வந்து ரிஸ்கி ட்ரீமில் வந்து சக்ஸஸ் ஆவாங்களா, கிறிஷோட வாழ்க்கை வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆக போகுது, இந்த எல்லா கொஸ்டினுக்காக நம்ம வந்து நாளைக்கு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். என்ன நடக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.